ஹாய் ஹலோ! இன்றைக்கி என்ன லஞ்சுன்னு பார்க்கலாமா வாங்க. இன்றைக்கி வெஜ் பிரியாணி தான் செஞ்சுருந்தேன். அதோட மீல் மேக்கரை வந்து சிக்கன் பொரி போடல அது மாதிரி பொரிச்சு கொடுத்துருந்தேன். பிரியாணிக்கு இது 3 மட்டுமே சேர்த்து நான் வதக்கிட்டு எண்ணெய்லாம் ஊற்ற வேணாம், ட்ரை ஃப்ரை பண்ணிவிட்டு அடித்து போட்டிங்கனாவே சூப்பராக இருக்கும். மற்றபடி நம்ம சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா எதுவுமே சேர்க்க வேணாம். நான் ஃபஸ்ட்டு காய் எல்லாமே அரிஞ்சு வச்சுட்டேன். காலையில் பார்த்தீங்கன்னா பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிட்டேன். நான் எப்போவுமே ரைஸை வந்து கொஞ்சம் நெய் விட்டு லைட்டாக வதக்கிட்டு அதோட சேர்ப்பேன். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் அந்த மசாலா இருக்குல்ல, இடித்து நம்ம மசாலா எப்பயும் சேர்க்குற மாதிரி சேர்த்துற வேண்டியதான். இது வந்து மீல் மேக்கருக்காக எடுத்து வச்சுருக்கேன். இதில் அப்புறம் பிரியாணி பார்த்திங்கன்னா தம்மில் போடுறப்ப கொஞ்சம் கொத்தமல்லியும் கொஞ்சம் நெய்யும் ஆட் பண்ணி தம்மில் போட்டுட்டேன். அப்போ போய் பாப்பாவுக்கு தலையெல்லாம் சீவி விட்டுட்டு வந்து இது அப்படியே கலரி ஒரு 10 நிமிஷம் மட்டும் மூடி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் அவளுக்கும் அதை பொரித்து எடுத்து வச்சுட்டு பிரியாணி தான் இன்றைக்கி பாப்பா கேட்டிருந்தா. அதனால் பிரியாணி செஞ்சு கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பிரியாணி வந்து இப்படி உதிரி உதிரியாக தான் வந்திருந்தது. கரெக்டான அளவு தண்ணி. இதில் கொஞ்சம் சோயா பீன்ஸ் அதாவது மீல் மேக்கர் போட்டிருந்தேன். அது ஃபஸ்ட் டைம் இப்போ தான் போடுறேன். ஏன்னா வீட்டில் வந்து நாங்கள் கருவேப்பிலை, கொத்தமல்லி, தக்காளி, மீல் மேக்கர் இதெல்லாம் சேர்க்க மாட்டோம். இப்போ அதை சாப்பிடக்கூடாதவங்க இப்போ இல்லை வீட்டில், அதனால நாங்கள் சேர்த்துருக்கோம். ஃபஸ்ட் டைம் இதை செஞ்சுருக்கேன். கல்யாணம் ஆகி இத்தனை வருஷத்தில் நான் செய்யவே இல்லை. இப்போ தான் செஞ்சுருக்கேன். பாப்பா ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னால். அப்புறம் ஸ்நாக்ஸுக்கு பார்த்திங்கன்னா நடக்கல்லையும் எள்ளு மிட்டாயும் கொடுத்து விட்டுட்டேன். அப்புறம் பஸ்ஸுக்கு மணி ஆகிடுச்சு. ஹாரன் சத்தம் கேட்டோடனே வேக வேகமாக எடுத்துகிட்டு வந்துட்டேன். டப்பாவை வாசலில் வச்சு தான் பேக் பண்ணேன். அப்புறம் வேன் வந்துடுச்சுன்னு பேக் பண்ணி கொடுத்துட்டேன். சரி மதியம் லஞ்சு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் நம்மளை வேலை செய்ய விடாமல் ஒரு பிராணி நம்மளை படுத்தி எடுத்துடுச்சு. இது நான் வளர்க்கலைங்க, யாரோ வளர்க்குறாங்க. எப்போயாவது வந்து கத்தும்போது நான் ஏதாவது போடுவேன். இப்போ எனக்கு சரி இன்னும் கொஞ்சம் இன்றைக்கி படிக்கலாம் அப்படின்னு பார்த்தா இது படிக்கவே விடலை. அப்புறம் நம்ம அன்னாபிஷேகம் போயிருந்தோம் இல்லையா, அங்கே நமக்கு கொஞ்சம் காய் கிடச்சிச்சு. கத்திரிக்காய் அதில் இருந்தது. அதனால் கத்திரிக்காய் அரைஞ்சாச்சு. இந்த பீட்ரூட் வாங்கி 2 நாள் தான் ஃப்ரிட்ஜில் வச்சா முளைச்சி வந்துருச்சு பாருங்கள். அப்புறம் சாம்பார் சாதத்துக்கு தேவையான சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், அப்புறம் முருங்கைக்காய், முருங்கைக்கீரை, உருளைக்கிழங்கு, கேரட்டு, மிளகாய், கத்திரிக்காய், அவரைக்காய், பீன்ஸு, வெண்டைக்காய் உங்ககிட்ட அப்புறம் பார்த்திங்கன்னா மாங்காய், சுண்டைக்காய், பீட்ரூட் என்கிட்ட காய்கறி இதெல்லாம் இருந்துச்சு. அதனால் போட்டவங்ககிட்ட என்ன இருக்கோ அதை போட்டுக்கோங்க. அப்புறம் லாஸ்ட்டாக செஞ்சு முடித்தோன்னே இந்த தாளிப்போடம் வந்து நம்ம வீட்டில் செஞ்சது தான். அதாவது இந்த வருஷம் செய்யலை, போன வருஷம் செஞ்சது. கிட்டத்தட்ட எனக்கு 1.25 வருஷம் ஆக போகுது இது செஞ்சு. ஆனால் எதுவுமே ஆகலை, அப்படியே இருக்குது. நல்லா காய வச்சு எடுத்து வச்சோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். பேலன்ஸ் என்கிட்ட இவ்வளோ தான் இருக்குது. சரி நெக்ஸ்ட்டு வர ஏப்ரல், பிப்ரவரியாவது போடலாமான்னு பார்ப்போம். என்கிட்ட எப்போயுமே நம்ம கில்லு வடை போடுவோம், அதுவும் காலி ஆகிடுச்சு. இது மட்டும்தான் இப்போ நம்மக்கிட்ட இருக்குது. இந்த தாளிப்பு வடகம் நம்ம தாளிக்கும் போது வெங்காயம் எதுவும் தேவையில்லை. எமர்ஜென்சியாக இப்போ வெங்காயம்லாம் அறியணும்னா நமக்கு அவசியம் இல்லை. இதை நம்ம தாளித்து கொட்டிக்கலாம். மீன் குழம்புலாம் செய்வோம் இல்லையா, அவங்களுக்குலாம் இது ரொம்ப யூஸ் ஆகும். ஏன்னா மீன் குழம்புக்கெலாம் அவ்வளோ டேஸ்ட் கொடுக்கும். மீன் குழம்பு, சாம்பார், எல்லா வகையான தாளிப்புக்குமே இதை போட்டு தாளிச்சிக்கலாம், சட்னியை தவிர. அப்புறம் பார்த்திங்கன்னா நான் இதான் சாம்பாருக்கு தாளித்து கொட்டினேன். நல்ல மணமாக இருக்கும், சூப்பராக இருக்கும். அதில் எல்லாமே போட்டிருக்கோம். சின்ன வெங்காயம், பூண்டு, உளுந்து, சீரகம் எல்லாம் போட்டனால அவ்வளோ ஒரு வாசமாக டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து துவையல் செஞ்சு சாப்பிடுவாங்க. சில பேர் வந்து காஞ்சோன்னே பச்சையாகவே எடுத்து சாப்பிடுவாங்க. உடம்புக்கும் அவ்வளோ ஆரோக்கியமானது. அப்புறம் இன்றைக்கி நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா காலைல செஞ்ச பிரியாணி கொஞ்சம் இருக்குது. அதோட சேர்த்து சுட சுட சாம்பார் சாதமும் ரெடி பண்ணிட்டேன். இதுக்கு வந்து சைடிஷ் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு செஞ்சுருக்கேன். அப்புறம் பிரியாணிக்கு பார்த்திங்கன்னா மீல் மேக்கர் வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம். சாரி ஃப்ரெண்ட்ஸ், என்னால் சொல்ல மட்டும் தான் முடியும், நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. ஓகே, இன்றைக்காவது நம்ம வந்து குரூப் இருக்குது, சரி ஏதாவது எடுத்து படிக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு தான், அதுக்காக யோசிச்சுட்டு தான் நான் முன்னாடியே வந்து 12 மணிக்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சு வச்சுருவோம். அதுக்கப்புறம் இன்றைக்கி எல்லா வேலையுமே முடிச்சுட்டு லாஸ்ட்டாக அப்லோட் போட்டதுக்கப்புறம் தான் போய் சாப்பிடணும். சாம்பார் சாதம் பார்த்திங்கன்னா யாருக்கெல்லாம் சாம்பார் சாதம் பிடிக்கும், சாம்பார் சாதத்தோடு சேர்த்து உருளைக்கிழங்கு யாருக்கெல்லாம் பிடிக்கும், அப்புறம் இதோட காம்பினேஷனாக அப்பளம் வறுத்திருந்தால் சூப்பராக இருந்திருக்கும். நான் டைம் இல்லாதனால விட்டுட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு எப்பயும் உள்ள பழக்க தோசை தான், எண்ணெய் சட்டி சாதம் கொஞ்சம் செஞ்சுருந்தேன். நமக்கு எப்படி அதெல்லாம் இல்லாமல் எண்ணெய் சட்டி சாதம்லாம் இல்லாமல் சாதம் இறங்காது. நீங்களாம் எண்ணெய் சட்டி சாதம் செஞ்சு சாப்பிடுவீங்களா? இல்லை நான் மட்டும் தான் அப்படி இருக்கேனா? ஏன்னா மோஸ்ட்லி நம்ம சின்ன வயசுலேருந்து அம்மா இதை விட நம்ம செய்கிறத விட அம்மாக்கள் நிறைய டேஸ்ட்டாக செய்வாங்க. அப்போ பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக எண்ணெய் சட்டி சாதம் நான் விரும்பி எங்கள் வீட்டில் சாப்பிடுவேன். அதனால் எனக்கு இங்கே வந்துமே நான் ஏதாவது ஃப்ரை பண்ணேன் அப்படின்னா நான் எண்ணெய் சட்டி சாதம் செஞ்சு கொஞ்சமாக எடுத்து வச்சுருவேன்.
அதுவும் வீட்டில் வந்து மோஸ்ட்லி எங்கள் வீட்டுக்காரங்களும் சாப்பிடுவாங்க, பாப்பா சாப்பிட மாட்டா. நாங்கள் 2 பேர் மட்டும்தான் சாப்பிடுவோம். அப்புறம் பார்த்திங்கன்னா வீடியோ அப்லோட் போட்டுட்டு காலை சாப்பாடு பார்த்திங்கன்னா தோசை செஞ்சுருந்தேன். காலை சாப்பாடே பார்த்திங்கன்னா 12 மணிக்கு தான் சாப்பிட போகிறோம். வாங்க சாப்பிட்லாம். இன்றைக்கி தோசையும் சட்னியும் காலையில் செஞ்சுட்டேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.